இருங்கள், அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போன காயத்ரி வெகு நேரத்திற்கு வரக்காணோம். கலிங்கத்து இளவரசனான வீரபத்ரனுக்கு ஈடாக வாழ்போர் செய்யக்கூடியவன், அவனுடைய உயிரை பறித்து விடாமல் தோற்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன் எவனும் இருப்பான் என்று எனக்கு தோன்றவில்லை. ஒருவேளை நான் சொன்னதற்காக சும்மாவேனும் பொய் சொல்லியிருப்பாளோ? எதுவும் செய்யக்கூடியவள்தான் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் காலடி ஓசை கேட்டது. காயத்ரியை எதிர்பார்த்தால் அமைச்சர் வடமலை அண்ணன் வருகிறார். நான் ஒரு ஆள் தயார் செய்திருக்கிறேன் என்று காயத்ரி சொன்னது இவரையா? எனக்கு தெரிந்து வடமலை அண்ணன் எந்த போரிலும் பிரமாதமாக யுத்தம் செய்தது கிடையாது. வயதும் 50 நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வீரபத்ரன் போன்ற முரட்டு காளையை அடக்கும் அளவுக்கு இவரா வாழ்வித்தைகளை கற்று வைத்திருப்பார். ஒரு நொடிக்குள் அடுக்கடுக்காக எனக்கு தோன்றிய சந்தேகங்களை மறு நொடியிலேயே தீர்த்துவிட்டார் வடமலை அண்ணன். அவர் வந்ததே வேறு காரியமாக. கையில் ஏட்டுச்சுவடியுடன் வந்தவர், நமது பயணத்தின் போது அங்கங்கே திரட்டி வந்த நூல்களை எல்லாம் புத்தக சாலையில் ஒழுங்காக வரிசைப்படுத்தி வைத்து விட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அது என்ன கையில்? பொழுது போகாத வேளையில் சக்கரவர்த்தி வாசிப்பதற்கு இருக்கட்டும் என்று கொண்டு வந்தேன் என்று சொல்லி என் கையில் சுவடியை தந்தார். பார்த்தேன். தமிழ் நூல். தமிழில் காப்பியங்களை படிக்கும் அளவுக்கு எனக்கு பயிற்சி கிடையாதே. இது கடினமாக இருக்காது, சுலபமாக படிக்கலாம். ஒரு மன்னர் இயற்றியது இது. மன்னர்களும் இலக்கியம் படைக்க முடியும் என்பது தெரிந்தால் தாங்கள் ஆரம்பித்துள்ள ஆமுக்த மால்யத நூலை உற்சாகமாக தொடர தோன்றுவல்லவா? யார் அந்த மன்னர்? நாம் பால்வண்ணநாதரை சேவித்தோமே, அந்த கரிவலம் வந்த நல்லூரை ஆண்ட மன்னர் வரதுங்கராம பாண்டியர் என்று பெயர். இளமை காலத்தில் வாச்சாயனரின் காமசாஸ்திரத்தை பின்பற்றி கொக்கோகம் என்ற நூலை எழுதினார் என்று சொன்னார்கள். அது எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. ஆகவே அதை எடுத்து வரவில்லை. இது என்று கேட்டு தலைப்பை படிக்க முயன்றேன். திருக்கருவை. திருக்கருவை 10 என்று பெயர். இந்த அரசர் ஈசான முனிவர் என்ற சிவாச்சாரியாரிடம் தீட்சை பெற்று சிவபக்தி மிகுந்தவராக அந்த ஊர் பெருமாளை போற்றி இதை இயற்றியிருக்கிறார். கருவை என்பது கரிவலம் வந்த நல்லூர். இந்த 100 செய்யுள்களையும் பாடியதால் இந்த அரசருக்கு இருந்த ஏதோ ஒரு நோய் விலகியதாம் என்று கூறிவிட்டு சென்றார் வடமலை அண்ணன். வாசற்புறம் பார்த்தேன். காயத்ரியை இன்னும் காணவில்லை. என்னதான் ஆயிற்று அவளுக்கு? சுவடியை பிரித்து ஒரு பாசுரத்தை படித்து பார்த்தேன். வடமலை அண்ணன் சொன்ன மாதிரி எளிமையாகத்தான் இருந்தது. சிந்தனை உனக்கு தந்தேன், திருவருள் எனக்கு தந்தாய். வந்தனை உனக்கு தந்தேன், மலரடி எனக்கு தந்தாய். பைந்துணர் உனக்கு தந்தேன், பரகதி எனக்கு தந்தாய். கந்தனை பயந்த நாதா, கருவையில் இருக்கும் தேவே. காலடி ஓசை கேட்டது. நிமிர்ந்து பார்த்தால் இப்போதும் எனக்கு அதிர்ச்சி. காலோடு தலை கருப்பு பர்தா அணிந்த உருவம். யார்? யாரது என்று அதட்டினேன். காயத்ரி என்னை அனுப்பினாள் சக்கரவர்த்தி என்றது ஒரு குரல். வீரபத்ரனை அடக்குவதற்கு யாரையோ தயாரிப்பதாக சொன்னாலாமே, அது நான் தான். ஆண் குரல் போல அது ஒலித்தாலும் எவ்வளோ ஒரு பெண்தான் ஆண் மாதிரி பேசுகிறாள் என்பது நிச்சயமாக எனக்கு புலப்பட்டது. யார் நீ என்று கூறி முகத்திரையை இழுத்து அந்த பர்தாவை முற்றும் நீக்கினேன். நிஜமாகவே ஒரு வாலிபன்தான், போர் வீரனின் உடையில், போர் வீரனின் மீசையுடன். இது நீ? காயத்ரி என்று வியப்புடன் கூறிவிட்டு மீண்டும் உற்று பார்த்தேன். ஆம், காயத்ரிதான். ஆனால் மிக நெருங்கி பழகியவர்கள், அதிலும் உன்னிப்பாக கவனிப்பவர்கள் மட்டுமே அடையாளம் கண்டுகொள்ள முடியும். மற்ற எவரும் ஆண் என்றே நினைப்பார்கள். அவ்வளவு அற்புதமான ஒப்பனை. ஆம் சக்கரவர்த்தி, தங்கள் பணிப்பெண் காயத்ரிதான் என்று சொல்லி குனிந்து என் பாதங்களை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டாள்.
வீரபத்ரனுடன் நடக்கும் போரில் எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று ஆசை கூறுங்கள் சக்கரவர்த்தி. சில வினாடிகளுக்கு நான் பேச்சற்று நின்றேன். பிறகு சமாளித்துக் கொண்டு, காயத்ரி, இதென்ன பைத்தியக்காரத்தனமான காரியம்? நீயாவது வீரபத்ரனையாவது வாழ்போரில் வெல்லப்போவதாவது என்ன பயிற்சி இருக்கிறது உனக்கு? நிறையவே இருக்கிறது சக்கரவர்த்தி. கலிங்க மன்னனின் அரண்மனையில் இருந்த போதே கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சி பெற்றிருந்தேன். விஜயநகரத்துக்கு வந்த நாள் முதலாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். கஜபதியின் ஆட்சி பிடிக்காமல் அவருடைய ராஜ்யத்தை விட்டு வெளியேறிய பல சேனாதிபதிகள் இங்கே வந்து பணியாற்றுகிறார்கள். அவர்களில் ஒருவரை அணுகி கெஞ்சி என் நோக்கத்தை சொல்லி வாட்போரின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டேன். ஆனால் ரொம்ப ரகசியமாக செய்து வருகிறேன். அதனால்தான் இந்த ஆண் உடை, அதையும் மறைக்கத்தான் இந்த பர்தா. பதிலுக்காக என் முகத்தை பார்த்தாள் காயத்ரி. ஆனால் நான் எதுவும் சொல்லாமல் குறுக்கும் நெடுக்கும் நடந்தேன். எதற்கும் துணிந்தவளாக ஆகிவிட்ட இந்த பெண்ணிடம் என்ன பேசுவது? தானும் தன் தமக்கையும் தம்பியும் பட்ட கொடுமைகளுக்காக வீரபத்ரனை பழி வாங்குவதென்று இவள் கொண்டுள்ள தன்மானத்தை போற்றுவதா? அல்லது அசட்டு துணிச்சலுடன் சிறுபிள்ளைத்தனமான முயற்சியில் இறங்குகிறாளே என்று பரிதாபப்படுவதா? அல்லது இந்த விஷப்பரீட்சையில் தோற்றுவிடப் போகிறாளே என்று கலக்கம் கொள்வதா? நின்று அவளை கூர்ந்து நோக்கினேன். இந்த ஆண் உடையில் வீரபத்ரனிடம் போரிடப் போகிறாயா? ஆம் சக்கரவர்த்தி. இது உன் கணவன் நிக்கோலஸுக்கு தெரியுமா? தெரியாது சக்கரவர்த்தி. அவருக்கு கூட தெரியாமல் ரகசியமாக வைத்திருக்கிறேன். நான் ஜெயிக்க மாட்டேன் என்று நினைத்து என்னை தடுத்து விடுவார். நானும் அதே போலத்தான் நினைக்கிறேன். நினைக்காதீர்கள் சக்கரவர்த்தி. தயவு பண்ணி என்னை தடுத்து விடாதீர்கள். சரி, பர்தாவை போர்த்திக்கொள். என்னுடன் வா. எங்கே சக்கரவர்த்தி? என் அன்னையின் அரண்மனைக்குத்தான். வீரபத்ரனுடன் போரிடுவேன், ஆனால் அவன் உயிருக்கு ஆபத்து விளைவிக்க மாட்டேன் என்று நீ அம்மாவுக்கு உறுதி கூற வேண்டும். அவர் உன் மீது நம்பிக்கை வைத்து உனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அதுதான் முக்கியம். என் ஆதரவோ ஆசியோ இரண்டாம் பட்சம்தான். காயத்ரி தயங்கவில்லை. மீண்டும் அந்த கருப்பு அங்கியால் தன்னை மறைத்துக் கொண்டு என்னுடன் புறப்பட்டாள். நான் போன போது அன்னையாரின் பக்கத்தில் வழக்கமாக இருக்கும் திருமலாதேவியை காணவில்லை. ஒரு பணிப்பெண் ஏதோ படித்துக் கொண்டிருக்க திண்டில் சாய்ந்திருந்த அம்மா கண்களை மூடி அதை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார். 2 அடி காதில் விழுந்தவுடனேயே அந்த பெண் படிப்பது நந்தி திம்மண்ணாவின் பாரிஜாத அபகரணமு என்ற தெலுங்கு நூல் என்பதை புரிந்து கொண்டேன். சத்யபாமாவின் கோபத்தை தணிப்பதற்காக கிருஷ்ணர் இந்திரலோகத்துக்கு சென்று பாரிஜாத செடியை எடுத்து வந்த கதை அது. நந்தி திம்மண்ணா ஸ்ரீரங்கப்பட்டினத்தைச் சேர்ந்தவர். என் மாமனார் குமார வீரையா தன் மகளுக்கு சீதனங்கள் அனுப்பிய போது தமது ஆஸ்தான கவிஞரான திம்மண்ணாவையும் அழைத்து வந்து என்னிடம் விட்டுவிட்டு போனார். சிறந்த அறிவாளி. வா கிருஷ்ணா, உட்கார் என்று வரவேற்றார் அன்னையார். என்னுடன் வந்திருந்த பர்தா பெண்ணை கண்டுகொண்டதாகவே தெரியவில்லை. ஒரு விஷயம் கண்டுபிடித்தேன் கிருஷ்ணா. நமது திம்மண்ண கவியை எல்லோரும் மூக்கு திம்மண்ணா என்று குறிப்பிடுகிறார்கள். அவருக்கு மூக்கு நீளம், நீயும் பார்த்திருப்பாயே. அதனால்தான் அவருக்கு அந்த பெயர் வந்திருப்பதாக எல்லோரும் நினைத்திருக்கிறார்கள். அது தப்பு. இந்த நூலில் ஒரு இடத்தில் பெண்ணின் மூக்கு அழகை ரொம்ப அருமையாக வர்ணித்திருக்கிறார். அதனால்தான் அந்த பெயர் வந்திருக்கும். நான் ஒரு பெருமூச்சு விட்டேன். இன்று நான் யார் முகத்தில் விழித்தேனோ, கவிஞர் மேல் கவிஞராக வந்து என்னை தாக்குகிறார்கள். சற்று முன்னால் வரதுங்கராம பாண்டியர், இப்போது மூக்கு திம்மண்ணா. இதை வளரவிடக்கூடாது. அன்னையின் அருகிலே அமர்ந்து, அம்மா, உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக ஒருவரை அழைத்து வந்திருக்கிறேன். அம்மா அருகில் இருந்த பணிப்பெண்ணை போகச் சொல்லிவிட்டு, இங்கே யாரும் இல்லை, பயப்படாமல் பர்தாவை எடுத்துவிடு காயத்ரி. சோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஒலி புத்தகங்கள் மட்டுமில்ல,
சிறந்த கதைகள் வீடியோ பிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது. இந்த சேனல்ல நீங்க பார்க்கிற யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கிற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் கூட பேசலாம். என்னுடைய மொபைல் நம்பர் 9841153973. இதுக்கு மேல இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்க செய்யறோம் இல்லையா, இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது, பொருட்செலவு இருக்கும். ஆனால் நீங்க இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் 9841153973. எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய நீங்க கொடுக்கிற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம். தேங்க்யூ.